சீதை மனவா கோவிந்தா கொண்டல் வண்ணா குமாயோனே ஆலில மேல் பள்ளி கொண்ட எங்க அச்சுதரே அருள் புரிவார் பள்ளி கொண்ட நாங்கள் அவதிநாதன் தவதிநாதன் அண்ணாவி சிவபெருமா ஐயம்பந்தி வாசலில அதிபதி அஞ்சவன் பெருமா சிவன் இந்த கதை பாடி சொக்கலிங்கோ அருள் புரிவார் தபத்திநாதன் அண்ணாவி சிவ கொழுந்தா அண்ணாவி ஜீவன் பெருமா அவர் புகழை நாங்கள் பாட அண்ணா புகழை பாட ஹரிராம அருள் தருவார் பிரம்மலோகப்பட்டினத்தில் யாரெல்லாம் ஆண்டு வாரா பிரமரிஜி மன்ன வேறும் பொன்னூருக்கு பெண் கொடியோ அந்த பிரம்மலோகம் ஆண்டார ஆண்டு வரும் இரவரகோ பிரம்மலோகப்பட்டணத்தில் ஏழரையும் கோபுரமோ எதலார் ஒரு மண்டபமோ அந்த பிரம்மரிசி மன்னனுக்கும் அந்த பொன்னூருக்கு பெண் கொடிக்கும் சூழரையும் அங்கனமோ சூழரையும் அங்கனமோ அவருக்கு சொத்து கட்டு மாளிகையா சொத்து கட்டு மாளிகையா பிரம்மலோகத்திலே வாழக்கூடிய பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் பந்தடி மேடை பல்லாக்கு சாவடி அப்படி இருக்கின்ற காலத்தில் கோபுரம் முன்னாலே கொடிமரங்கள் எல்லாம் தங்கத்தினால அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் இருந்த காலத்தில் செல்வங்கள் எல்லாம் நிறைந்தோம் பொன்கள் எல்லாம் நிறைந்திருந்தோம் அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் ஒரே ஒரு குறை பிள்ளைக்கணி இல்லாத குறை அப்பேற்பட்ட பிரம்மரிஷி இடத்தில் அந்த பொன்னுரிக்கு பெண்ணானவா ஏ மன்னவா பிரம்மரிஷிய கோடி கோபுரங்கள் இருந்தாலும் பொன்னு இருந்தாலும் பொருள் இருந்தாலும் இந்த பிரம்மலோகத்திலே கொலுவிருக்கும் பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் இந்த உலகத்தில் உள்ளவன் சொத்தை கேட்க மாட்டான் சோத்தை கேட்க மாட்டான் பணத்தை கேட்க மாட்டார்கள் உங்கள்கிட்ட எத்தனை ஏக்கர் இருக்குன்னு வந்து இடத்தை கேட்க மாட்டார்கள் இந்த பிரம்மலோகத்தில் கொலுவிருக்கும் நம்ம பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா நம்ம நாளை ஒரு காலம் என்ன பதில் அளிக்க என்று பிரம்மரிஷி இடத்தில் பொன்னூரிக்கு பெண்ணானவா அண்ணா மதலை இல்லா சாதமே மருந்து போல இருக்குதையோ குழந்தை இல்லா சாதமே பொன்னூரிக்கு பெண் கொடிக்கு குப்பையா தோழுதையோ மதலை இல்லா சாதங்களும் தோழுதண்ணா
இதனால இதுவரைக்கும் உங்க பெருமைய நினைத்த ஐயா உங்க வாழ்க்கைகளை நினைத்தேனே காலங்களும் போகும்போது இந்த பொன்னூருக்கு பெண் கொடிக்கு மழை பெய்ந்த முத்தத்தில மண்ணளைய மதளை இல்ல மண்ணளைந்த கையால சுவாமி கையால மடி பிடிக்க பிள்ளை இல்ல கையால உங்கதேவி பொன்னூருக்கு அது நிறகுடத்து தண்ணீரும் நின்றளம்ப பிள்ளை இல்ல நான் கடைக்கரைக்கும் தேங்காயில பொன்னூருக்கு பெண்ணுக்கு தான் அது கையெந்த முதலை இல்ல கடவுளைக்கு போனாலும் அம்மா அம்மா என்று என்ன காலகட்ட மதலை இல்ல காலகட்ட இந்த பிரம்மலோக பட்டணத்தில் உங்க தேவி பொன்னுரைக்கு நான் ஆத்துக்கு போனாலும் அங்க போய் குளிச்சாலும் உங்க பொன்னூருக்கு பெண் கொடியா ஆத்துல நிற்கும் பெண்கள் எல்லாம் அந்த வாராளை மலடி என்று என்ன ஆத்தில் நின்று பேசுவாள என்ன ஆத்தில் நின்று பேசுவாள உங்க தேவி பொன்னுரைக்கு குளத்துக்கு போனாலும் நான் அங்க போய் குளிச்சாலும் குளத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் குழந்தை இல்ல மலடி என்று பொன்னூருக்கு பெண் கொடிய குளத்தில் நின்று பேசுதால உங்க தேவி பொன்னூருக்கு கிணத்துக்கு போனாலும் கடையா கொண்டு இறைச்சா கிணத்துல இருக்கும் பெண்கள் எல்லாம் பிள்ளை இல்ல பொன்னூருக்கு கிணத்துக்கு வாராள் என்று அந்த கிணத்துல ஒதுங்குதாள கிணத்தங்கர ஒதுங்குதாள வேறு எங்கனவா உங்க தேவி பொன்னூருக்கு பிரம்மலோக பட்டணத்தில் காக்கிற காலத்தில நான் காயாம இருந்தேன் நானா நான் போக்குற காலத்தில போக்காம இருந்த முன்ன நான் ஈந்தெடுக்கும் காலத்தில உங்க தேவி பொன்னூருக்கு இருந்தம்பாவி இரிசியாக ஏ மன்னவா பிரம்மரிசி உங்க தேவி பொன்னூருக்கு அது மல்லி ஒரு பாத்தி மாநிலத்தில் பேர்வாதி மல்லி கட்டி பூஜை பண்ண பொன்னூருக்கு பெண்ண வேணும் பெண்ணு நானோ மகளை எல்லாம் பாவியான அது கொழுந்து ஒரு பாத்தி கோவலயத்தில் கர்வாதி பொன்னூருக்கு
பெண்ணுக்குத்தான் குழந்தை கட்டி பூஜை பண்ண குழந்தை ஒண்ணு எனக்கு இல்ல அது அள்ளி எங்க ஒரு பாதி அவனியில் பேர்வாதி உங்க தேவி பொன்னூருக்கு அள்ளி கட்டி பூஜை பண்ண ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல மன்ன வேறு பிரமரிது நான் உங்க தேவி பொன்னூருக்கு கண்ணு புளிய மரம் அது கவரோடு மாலை மரம் நான் கண்ணில காயாம நான் பாதை வெத்தி பொன்னூருக்கு ஐயா கவர் ஓடி என்ன கவர் ஓடி என்ன பாலோ எங்கடவ பூமான உங்க தேவி பொன்னூருக்கு இந்த பிரமலோக பட்டணத்தில் அது கண்ணு புளிய மரம் அது கவரோடு மாலை மரம் நான் கண்ணில பாராம நான் கண்ணிலையும் காயாமல் கவரோடி என்ன பாலோ கவரோடி என்ன பாலோ எண்ணம் பொன்னூருக்கு பெண்மகளும் பிள்ளை இல்ல கவலையத்தான் பிரமரிதி இடமதில அது வருத்தமா சொன்ன போது அப்பம் பிரமரிதி சொல்லுவாரா ஏடி அம்மா பொன்னூருக்கு சிவனை நினைக்கணுமே நம்ம சிவம் பூஜை செய்யணுமே ஆதி சிவம் பூஜை பண்ணணுமே அந்த சிவனோட அருளால இந்த பிரமரிதி மன்னனுக்கும் இந்த பொன்னூரைக்கும் பெண்ணுக்குண்டா அது பொன்னாள பிள்ளை உண்டு அது மண்ணாள முதல உண்டு நம்ம குழந்தை இல்ல இருவருக்கும் கடவுள் செயல் இருந்தா கடவுளோட அருள் இருந்தா குழந்தைய பார்த்துட பொன்னூருக்கு உங்கடவன் பிரமரிச்சு ஆத்தங்கர வாரத்தில ஆத்து மணல் கூட்டி அதுல ஒரு லிங்க வச்சு அருணார் பூஜை பண்ணி ஆள நான் வருவேனம்மா ஆள நான் வருவேனம்மா பிரமரிதி சொன்னவாதே பொன்னூருக்கு பெண்ணாகலாம் நாமளுடைய கணவன் கடவுளை நினைத்து தியாகம் தபஞ்சிய போறார் என்று மன்னவா போய் வாங்கள் என்று புகழ் வர வாக்கு கொடுக்க வாக்கு கொடுத்த நேரத்தில் பிரமரிதியானவ பிரம்மலோகம் பட்டு அறையளவு தண்ணீர முங்கியங்க முழுகு பிரமரிதியான தீர்த்தமாடிய மாற்று உடுத்து நாட்டு காப்பணிந்த மாத்தோடு காப்பணிந்த பிரம்மரே ஆத்தங்கர ஓரத்தே ஆத்து மணல கூட்டுவார் அதுல ஒரு லிங்கம் வைத்து
லிங்கம் வைத்து அவரும் அருணர் பூத்த நடத்தி வாரா பிரமரிதி அஞ்சு கால பூத்தையாக பிரமரிதி அவருக்கு சிவனருளு வருகுதையா வருகிறத பிரமரிதி மத்தியான நேரம் போல மதிய உச்சி நேரம் போல ஆதி பொன்னுரைக்கு ஆண்டவனுடைய தியாகம் செய்ய அமையோ பிள்ளை இல்லாத பிரம்மரிஷிக்கு அமையோ ஆண்டவன் அருள்வாக்கு கிடைக்கு அருள்வாக்கு கிடைத்த பிரம்மரிஷி மன்னனானவன் அந்த சிவனுடைய பூஜையினுடைய தீர்த்தம் அந்த தீர்த்த தண்ணியை கொண்டு வாரார் மனைவியான பொன்னுரைக்கு அம்மா இது தேன் அபர்தம் என்று சாப்பிடு என்று அந்த தீர்த்த தண்ணியை கொடுக்கின்றார் மனைவி பொன்னுரைக்கு அந்த தீர்த்த தண்ணியை இன்னைக்கு அருந்தினாலோ பொன்னுரைக்கு அன்று முதல் ஆண்டவனுடைய அருளால பொன்னுரைக்கு பெண்ணவளோ அன்று குளி மறந்தா அன்றைக்கு கர்ப்பமா மற்றும் குளி மறப்பா பொன்னுரைக்கு பெண் கொடியா முக்கன அருளால அவன் முழுகாம இருப்பாளா பிரம்மரேஜனுடைய மனைவியான பொன்னுரைக்கு தீர்த்தத்தை அணிந்தனா தீர்த்தத்தை அருந்தும் காலத்தில் இருந்தோ அந்த பொன்னுரைக்கு பெண்ணு நங்கை குழி மறந்து 4 மாசம் கருப்பம் ஐயா அப்படி 4 மாசம் கருப்பமாய் இருந்த போது அந்த பிரம்மரேஜி ஆனந்தப்படுதார் இதனால இதுவரைக்கும் இந்த பிரம்மலோக பட்டணத்தில் பிள்ளை இல்லாம நம்ம பிள்ளையாக இருந்தோம் சிவனார் அருளால தீர்த்த தண்ணி குடித்ததால நாமளோட மனைவியவா பொன்னுரைக்கு பெண் கொடியா 5 மாதம் கர்ப்பமா வயறு பூரானா பொன்னுரைக்கு பெண்ணவளோ அருளாலே 6 மாதம் குளி மறந்தோ அந்தங்க நேரம் பிரம்மலோகப்பட்டணத்தில் பொன்னுரைக்கு மனைவியாவா பிரமரிஷி பெண்ணவளோ அருளால 7 மாதம் கர்ப்பமானா கலப்பு அதிகமானா பிரம்மலோக பட்டணத்தில் பிரமரிஷி மனைவியவா பொன்னுரைக்கு பெண் கொடியா ஈசன் அருளால 8 மாதம் கர்ப்பமாகி திட்டு முட்டா இருப்பாளா திட்டு முட்டா இருப்பாளா அன்றாரும் அம்மாவா பொன்னுரைக்கு பிரம்மலோக பட்டணத்தில் 9 மாசமாகி அவ்வாலையாக சுழறுவாளாம் வாழையாக
திருமகளும் முற்றும் பெற்ற காலத்தில முற்று நிறைந்தாள நடந்திருக்கும் பொன்னூருக்கு வாதம் கொண்டால் வயர் வலிந்தார் அந்த பொன்னூருக்கு பெண்மகளும் வயர் வலிந்தார் எடுப்பறிந்தளவள் குறுக்கறிந்தார் அந்த செல்ல மகளான பொன்னூருக்கு குறுக்கறிந்தார் இதோடைய வயர் வலிந்த பொன்னூருக்கு வயத்தில்தான் ஆண் குழந்தை பிறக்குதையா ஆண் குழந்தை பிறந்த போது கூவா கூவா என்ற பிரம்மலோகம் சத்தமிட குழந்தை சத்தம் காதல் கேட்டு மகளான பொன்னூருக்கு ஆண் குழந்தை பிறந்ததென்று ஆனந்தத்தில் இருப்பாளா குழந்தைய தூக்குவாளா கொடுக்க வேண்டும் என்ற அறுப்பாளா கொப்பளத்த குழந்தைக்குத்தான் பாட்டி தூக்குவாளா பாட்டு மலக்குத்தான் தொட்டு வைத்துட்டாள பொன்னூருக்கு திருமகளும் வைத்துட்டாள மகனழக பார்த்துட்டாள ஏ ஆண்டவனார் அமுசத்தில ஏ சிவனுடைய முகத்தை போல அத்த மகளை அழக பார்த்தாள மன்னனாகிய பிரமஜிட்ட சொல்லதா ஆமா ஏ மன்னா என் கனவா பூமானே நீங்க தவம் செய்தது பலன் கிடைத்தது நீங்க செஞ்ச தவம் வீணா போகல ஐயா அந்த கடவுளை வரைந்து ஆற்று மணல்ல லிங்கம் செஞ்சு அந்த ஆண்டவன் பூஜை செய்த அதிலே இருந்து தீர்த்த எனக்கு தந்ததுனால் அந்த தீர்த்த தண்ணிய அருந்தியதினால் அந்த சிவனுடைய அருளாலை கருத்தரித்து முற்றும் பெற்று 10 மாசம் 300 நாள் கழித்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த அந்த ஆண்டவன் அழகாக்கும் இப்பேற்பட்ட அம்சமாக இருக்கின்றார். அதனால் அந்த சிவனுடைய ராமத்தை பெயர் சூட்டுங்கள் என்று பெற்ற மகனுக்கு பொன்னூரைக்கு பிரமரிச்சிட்ட சொன்ன போது அப்ப மகனான மதலையை மடியிலே போட்டார். அந்த திருமகன் அழகை பார்க்கார் பொன்னூரைக்கினுடைய மகள் பிரமரிசி மகத்தினுடைய அழகும் மின்னளவும் பின்னழகும் 16 அங்கலம் இருக்கு, 21 லட்சணம் இருக்கு இருக்கிறது. அந்த அக்கந்தனுடைய வடிவங்கள் எல்லாம் ஆண்டவா அம்சமாயிருப்பதனால அந்த பிரமரிசி பொன்னூரைக்கு மகனுக்கு என்ன பேர் கொடுத்தார் தெரியுமா? சிவன் வடிவத்திலே புள்ள பிறந்ததுனால ஏ சிவக்கொழுந்து 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 பாலன் என்று இருவேறும் பேரு விட்ட திருமகன் பிரம்மலோகப்பட்டனத்து சிவக்கொழுந்து பாலகன மாறாப்பு தொட்டில் கட்டி மடியில் வளப்பாப்பு தொட்டில் கட்டி சிவக்கொழுந்து பாலகன துணையில நடப்பரத்தி நாடு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமா சிவக்கொழுந்து பாலக பிரமலோகப்பட்டேன் மன்னவனும் தேவியும் தலையில
பொற்பாதனும் அவன் பூமியில விட்டாலோ பொற்பாதனும் அவன் ஊட்டி வளர்ப்பாரா உடலெல்லாம் நெய் உருக செல்லாம வெஞ்சவ கொழுந்த தேத்தி வளர்ப்பாரா அந்த தியாகம் எல்லாம் நெய் உருக ஜீவனுடைய வடிவக்கார ஜீவ கொழுந்து பாலகன அந்த பிரம்மலோகம் தன்னதில வளர்த்து வரும் காலத்தில ஒரு வயதான் சிவ கொழுந்து பாலனுக்கு புத்த 3 வயதா சிவ கொழுந்து பாலனுக்கு அப்பாவும் அம்மாளும் பிரம்மலோக வழக்கப்படி மொட்டையிட்டார் காது குத்தி கடக்கமிட்டு அழகு பாக்கா வடிவத்தில சிவ கொழுந்து இருக்கான் ஐயா பகவா வடிவத்தில சிவ கொழுந்து பலகனும் பிரம்மலோகம் இருப்பா இருக்கின்ற சிவ கொழுந்து 4 வயதா நடந்து ஓடும் பிராயமா 6 மகன் சிவ கொழுந்து 5 வயதாச்சு அருமவன் சிவ கொழுந்து 6 உணரும் வருவானா அருமவன் சிவ கொழுந்து ஆண்டவன் பக்தனாக இருக்க வேணுமே அறியாத பருவத்தில கொழுந்து பாலகந்தான் இவனோட ராமன் சொல்லி பூஜை பண்ணுவேன் கடவுளோட பெற சொல்லி கடவுள் பூஜை பண்ணுவேன் அறியாத பருவத்தில மரிச்சு பெத்த மகன் பொன்னூருக்கு போந்தான் கொழுந்து பாலகந்தான் சிவன் பூஜை நடத்த போறோம் சிவன் அருளை வளர்க்க போறோம் அறியாத பருவத்தில அருமவன் சிவ கொழுந்து காவி வேட்டி கட்டுதான காவி வேட்டி கட்டும் போது சரசு வேட்டு அணியுதான சரசு வேட்டு அணிதான் அணிந்ததொரு சிவ கொழுந்து ராஜமால படையவன தியாகம் செய்ய பகவான் என்று சிவ கொழுந்து பாலகந்தான் பஞ்சஜராணிதான் சிவனே என்று சிவ கொழுந்து பாலகனா
இந்த அரியாபுராயத்துல ஆண்டவன் தியாகம் செஞ்சா நமக்கு அருள் கிடைக்கும், வாக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று இந்த அரியாபுராயத்துல ஆமா அந்த பிரம்மரிஷினுடைய மகன் பொன்னுரிக்கு மகன் சின்னஞ்சிறுவனாய் இருக்கவன் சிவன் பக்தன் ஆகணும் ஆக வேண்டும் என்று சிவனுடைய அருளை பெற்றோம்னா நமக்கு எக்காலமும் அழிவு இல்ல, கிடையாது எக்காலமும் நமக்கு வாழ்க்கை உண்டு உண்டு என்ற அரியாபுராயத்துல காவி வேட்டி யோக வேட்டி அணிந்த சிறு குழந்தை மகன் சிவனிணைந்த பாலகன் போல அந்த சிவக்குழந்தை அந்த அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திரித்து சிவன் பூஜை செஞ்சால் நமக்கு பலம் உண்டு, பலன் உண்டு என்ற அரும மகனான சிவக்குழந்தை பாலகன் 4 பேது சாமம் போல யாருக்கும் தெரியாமல் உறக்கத்தில எழுந்தறிந்து எழுந்ததொரு சிவக்குழந்தை பூக்கொடர தோளில் போட்டு மலர்கள் பறிக்க வாராம் சிவக்கோழுந்து நந்தவன தோட்டத்துக்கு வருவான சிவக்கொழுந்து பூக்கொடலை இறக்குவானோ இறக்கி வச்ச சிவக்கொழுந்து நதிக்கரைக்கு ஓடி வாரான் அந்த சிறுவனான சிவக்கொழுந்து வேளையில அந்த அருமவன் சிவக்கொழுந்து மாரளவு தண்ணியில மூங்கி முழுகுவானா சீத்தமடி மத்துடித்து சின்னாட்டு காப்பணிந்து சிவக்கொழுந்து பாலகனும் நந்தவன தோட்டத்துக்கு ஆதித்தம் ஒதுக்கும் என்ன மலர பறிக்கணும் சிவனுடைய பூஜையத்தான் நம்ம சிறப்பாக செய்யணும் பண்ண போறோம் நம்ம கையால போடுதா காம்பளிக்கு போகும் சின்னஞ்சிரிஞ்சு கொழுந்து விரலால பூவெடுத்தா எம்பி எங்க போகும் சின்னஞ்சிறு வயதிலதான் சிவக்கொழுந்து பாலகனும் தங்க நல்ல துரண்டி கொண்டு தனி மலர் பறிக்கான சிவல நல்ல துரண்டி கொண்டு அண்ணன் செவ்வரளி மலர் பறிக்கான் அந்த வெள்ள நல்லா துரண்டி வெளிமலர்கள் பறிக்கான சின்னஞ்சேரு சிவக்கொழுந்து மலர்களை தான் பறித்து ஆத்தங்கர உரத்துக்கு வருவான சிவக்கொழுந்து ஆண்டவன் லிங்கமது அது மண்ணில பிடிப்பானா அந்த மண்ணில சிவலிங்கத்தை பிடித்தானே சிவக்கொழுந்து ஆட்டு மணல் கூட்டுவானா அம்பரம குமிப்பான் குமித்திருக்கும் மணலில அந்த லிங்கத்தை பதிக்கான லிங்கத்தையும் பதிப்பான
நமச்சிவாயம் சின்னஞ்சிறும் சிறுவம் பாலகன் சிவக்கொழுந்து ஆமையோ சிவன் பூஜை செஞ்சா சிவன் அருள் நமக்கு கிடைக்கும் என்று அந்த ஆத்து மணலை கூட்டி அரைவளாக குமிச்சு குமித்தோ அதிலே மண்ணால லிங்கம் பிடிச்சு குளக்கட்டையா வைக்காமையோ அது சிவலிங்கம்னு நினைச்சான் இதுதான கைலாச கடவுள் என்று அந்த சிவலிங்கத்தை பிடிச்சு வச்ச கையால கீர்த்தன் தொழிக்க கீர்த்தன் தொழிச்ச சிவக்குழந்து செவ்வரளி மலர்களை சிரத்திலே போட்டு அந்த சிவனுடைய சிவலிங்கம் சிரத்திலே போட்டு ஒவ்வொரு மந்திரங்களும் அழகாக சொல்லதான் ஓம் நமச்சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓ அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா ஏ சாம்பளரோகா தருகலோ நாயகா ஆபத்தின் பண்டகா நாதனச்சகா என்ற அந்த சின்னஞ்சிறும் ஜோக்குழந்து பாலக அந்த ஆண்டவன் பூஜை பண்ண ஆதி கைலாசத்தில் இருக்கும் ஆண்டவன் கடவுளே பூலோக தேசத்துக்கு மறைமா வருவா பூலோக தேசத்துக்கு பகவானே மறைமுகமா வராரு வந்த சிவபெருமான் பிரம்மலோகத்தில் இறங்குதார் அப்படி இறங்கி நதிக்கரையில நின்று பார்த்தாரு ஓரையாத்தம் கரையில நின்று ஓரங்கட்டி நின்று ஒளிஞ்சு பார்க்கவும் இந்த 5 வயசு பையன் அறியாத சிறுவன் சிறு கொழுந்து சின்ன கொழுந்து பாலக மாறி அந்த சிவலிங்கம் ஆசானம் போட்டு இருக்கரையேந்தி ஓம் சிவாய நமக என்று பாசுவத அந்த மந்திரங்களை உச்சரிப்பதை உடையவன் ஒளிந்திருந்து பார்க்க ஆண்டவனுடைய ஆவியானது அந்த சிவக்குழந்து மேல வந்து பாயுதே அந்த ஆண்டவன் ஆவி பட்ட காலத்திலே இருந்து அந்த சிவக்குழந்து பாலனுக்கு அருளுடைய அருளெல்லாம் அங்கத்திலே அங்கத்திலே பாய்ந்த போது அந்த சிவக்குழந்து பாலகன் சொன்னதெல்லாம் அது உண்மையாகுது சிவனுடைய அருள் பெற்ற சிவக்கொழுந்து பாலக அந்த பிரம்மரேதி கைலாச மாறி உயருது ஐயோ அந்த பிரமலோக பட்டணம் சிவனுடைய அருளால இவன் சிவக்கொழுந்து பூஜை பண்ண கையில உள்ள அருள் எல்லாம் அந்த பிரம்மலோகத்துக்கு வருது ஐயோ பிரம்மலோகம் கைலாச மாறி வளருது அப்ப தேவர்கள் மூவர்கள் 33 கோடி தேவர்கள் எல்லாம் 48,000 ரெஜிமார்கள் கம்புருவர் கணநாதன் சித்தபுத்தி சிவஞானம் எல்லாம் கைலாசத்திலே இருந்த அருள் எங்க இருக்கோ அங்க ஓடியாராங்க ஐயோ எங்க பிரம்மலோக பட்டணம் வந்தாங்க வந்த சின்னஞ்சிறு பாலகனை சிவனாக நினைத்து சிவன் வடிவத்திலே இருக்கான் பிள்ளை இருக்கானே இவனை விட்டு நம்ம பார்க்க கூடாது இவங்கிட்ட தான் அருள் வாக்கு இருக்கு என்று மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் 47,000 ரிஷிமார்களும் இந்த சிவக்குழந்து பாலகனை சுத்தி வந்து இருந்தார்கள் இதை போறக்கூடிய ஒரு இந்திரன் இந்திரலோகத்திலே வாழக்கூடிய இந்திரனுக்கு எப்படியோ காதுக்கு தெரிஞ்சு என்னடா கைலாசபதியில இருக்க அருள் பூரா அங்க வந்துருது இந்த சிவக்குழந்து பாலனுக்கு வந்திருக்குன்னா அது சின்னஞ்சிறு பையன் அறிவுணராத பருவம் இவனுக்கு ஆண்டவன் வாக்கு கொடுக்க போய்த்தானே இந்த பிரம்மலோகத்தை இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்ப இவன் பூஜையை நம்ம அழிச்சிட்டோம்னா சொன்னால் அருள் எல்லாம் போயிருமே என்று இந்திரலோகத்தில் வாழக்கூடிய இந்திரன் காலங்காலமா எண்ணி பார்க்க நினைச்சு பார்க்க இந்த சிவக்குழந்து பூஜையை எப்ப அழிப்பது என்று அதிலே எதிர்பார்த்த காலத்தில் ஒரு நாளத்தினமதில் சண்டாளத்தை வந்தேற பூஜையை கெடுக்கணும் சிவன் அருள வாங்கணும் என்று சொல்லி இந்திரனும் ஏன் கணக்கு இட்டு பார்க்கான அவனுக்கு ஆகாத நேரம்தான் எப்ப வருதுன்னு இந்திரன் பார்க்கும்போது ஒரு நாளத்தினமதில்
சிவக்குழந்தை பாலனுக்கு ஆகாத நேரம் ஐயா, ஆகாத நேரம் அந்த சிவக்குழந்தைக்கு வருகுதையோ. அப்படியே சிவக்குழந்தை பாலகன் ஆகாத நேரத்தில் அமர்ந்திருக்கும் காலத்தில் மன்னரான சிவக்குழந்தைக்கு ஆகாத நேரம் அட்டமி நவமி. நவமி நவமி அட்டமி நவமி அன்னைய பார்க்க அட்டமி நவமி வந்தா அவனுக்கு கேடுதானே. கேடுதான் வரும், கேடுதான் வரும். ஆமா, கேத போல் கெடுப்பவனும் இல்ல, ராக போல் கொடுப்பவனும் இல்ல. இல்ல இல்ல, அந்த ராகு தேச கழியுது, கழியுது கழியுது ஐயா. இந்த சிவக்குழந்தை பாலனுக்கு கேது தேச அன்னைக்கு 3 நாளியல். இந்த இந்திரன் யாவுதான் 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 யாவுன நேரம் நேரத்தில் எப்படியாவது இவனை சிவம்பூஜை பண்ண விடாம கெடுக்கணும், கெடுக்கணும், கெடுக்க வேணும். இந்த பிரம்மலோகத்திலே அருளை இருக்கப்படாது, கூடாது கூடாது. அப்ப இவன் இருந்தா கைலாச அருள் பூரா இங்கதான் இருக்குமா? இருக்குமோ இருக்குமோ. அப்ப நம்ம காலங்காலமா ஈசனுக்கு தொண்டுலியம் பார்த்தோம், பார்த்தும் புண்ணியம் இல்லையே. அவருக்கு சிறப்பு பணி பார்த்து நமக்கு எந்த பலனும் கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையே. இந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு ஆண்டவன் அருள்வாக்கு கொடுத்திருக்காமன்னா சொன்னால் அந்த மனுஷன் கிட்ட ஓரவஞ்சம் ரொம்ப இருக்க இருக்க பகவான்கிட்ட என்று எண்ணம் கொண்ட இந்திரன் அந்த ஆகாத நேரத்தை பார்த்தான். அவனுக்கு அத்தை சாமம் அட்டமி நவமி தொடங்குது. அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த சண்டாள செந்திரன் தந்திரன் இந்திரன் சாமாதி சாமத்தில வெடியட்டும் நினையாமல் அந்த பிரம்மரிஜனுடைய வீட்டுக்கு முன்னால நின்று கொண்டு ஏ இந்திரன் சாவல் வடிவம் கொண்டு ஆமா சாவல் வடிவம் கொண்டு வீட்டுக்கு முன்னால நின்று கொக்கோன்னு கூவுதான் அப்படி கொக்கரகோன்னு கோழி மாதிரி சத்தம் போட்டபோது தூங்குத சிவக்குழந்தை பதறி முடிச்சான். ஐயகோ 4 மணி ஆயிடுது ஓலுக்க, நம்ம 4ஆம் பூஜைக்கு போகணுமே என்று தூங்கின சிவக்குழந்தை பாலகன் 4 மணி ஆச்சுன்னு பதறி முழிச்சான். நேரத்தை பார்க்கல சிவக்குழந்தை. ஆமா, விடிவெள்ளி எங்க இருக்குன்னு பாராமலும் இந்த சிவக்குழந்தை பாலகன் அந்த சிவன் பூஜைக்கு பதறி போய் அண்ணா பூக்கோடல தொழில் ஓட்டு சிவ பூஜை பண்ணுவாத சாமாதி சாமத்தில விடிஞ்சது தெரியாம சதிசாம நேரத்தில சிவன் பூஜை பண்ணணும், சிவமலர் எடுக்கணும். செல்லாம சிவ குழந்தை சதிசாமி நேரத்தில அந்த நந்தவனும் ஓடி வாரம். ஓடி வந்த சிவக்குழந்தை ஆத்துக்கு ஓடி வாரம். அந்த ஆத்து தண்ணி உறங்குதையா, ஏ கங்கைக்கு ஓடிவா. அப்பன் கங்காதேவி உறங்குதா, நந்தவன வருவானா சிவக்குழந்தை பாலனும் மலர்கள் உறங்குதையோ, மலர் முழிக்கலைய நேரத்தை பார்க்க அது சதிசாமமா இருக்குதையோ. இவன் 4ஆம் ஜாமம்னு சிவக்குழந்தை பதறி வந்தான். நதிக்கரைக்கு வந்தான். நதிக்கரை தண்ணி உறங்குது. அதுதான் உறங்குதுன்னு கங்கைக்கு வந்தான். கங்காதேவி உறங்குதா, முழிக்கல. நந்தவனத்துக்கு வந்தான். மலர்களும் முழியாம உறங்குது. என்னடா இது காலம் வரைக்கும் நம்ம வந்தம எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு எல்லாமே அசந்து உறங்குத. ஒரு சமயம் நித்ராதேவி வந்து எல்லாத்தையும் உறங்க வச்சுட்டாளா என்று இந்த சிவக்குழந்தை பாலக ஆகாயத்தை பார்க்கான். அங்க நேரம் ஜதி சாமமா தெரியுது. ஆகா நம்ம சிவனுடைய பக்தம் பதறிலாம் வந்திருக்கோம்.
அப்பன் பதறி வந்ததுனால அது ஒரு குத்தம் இல்ல 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 என்று வந்த சிவக்குழந்தை அந்த கெங்கக்கரை ஓரத்துல அந்த காவி துண்டை விரிச்சு அவன் விடிஞ்ச பிற்பாடு நம்ம மலர் பறிப்போம் சிவ பூஜை பண்ணுவோமே என்று சிவக்குழந்தை பாலகன் பயந்து கிணத்தாங்கரையில துண்டை போட்டு படுத்தான். படுத்தவன் தூங்கிட்டான். நாலாம் ஜாமம் ஆகுது. சண்டால தெய்வந்திர அந்த 4 மணிக்கு அவன் பூஜை செய்த கரெக்டுக்கு பூஜை டைம் ஜெயத்துக்கு வந்தான். இந்த சிவக்குழந்தை செய்த பூஜைய நம்ம போய் செஞ்சிடணும், அந்த பூஜையை கெடுக்கணும் என்று தெய்வந்திரன் அதிகர வரத்துல இருக்கு பிடிச்சு வச்ச லிங்கத்துக்கு வந்து வில்லக்காய் இலை இருக்கு பாத்தியாளா? வில்லக்காய் வில்ல இலை. இந்த வில்லை இலைய ஒண்ணு ஒண்ணா புடுங்கி அது ஒரு துளசி மாலை மாதிரி கட்டி சண்டால தெய்வந்திரன் இந்த சிவக்குழந்தை செய்யக்கூடிய பூஜைகளை கேடுகார இந்திரன் இருந்து பூஜை பண்ணிட்டான். ஐயோ யாரு செய்யக்கூடிய பூஜையை யாரு செய்தா பாத்தியலா? அதனால இந்த உலகத்தில யாருக்கும் போராம போட்டி வரக்கூடாது. அவன் வாழுதான் இவன் வாழுதானே அப்படின்னு போராமப்படக்கூடாது. அவன் அஞ்ச வாங்குதான் இவன் பிஞ்ச வாங்குதானே அப்படின்னு போராமப்படக்கூடாது. இந்த உலகத்துல அவன் வீடு கட்டுதான் நம்ம வீடு கட்டாம பழைய கூரை வீட்டுல தானே இருக்கும் அப்படின்னு போராம நினைக்க கூடாது. போராமையும் இருக்கப்படாது, போட்டியும் இருக்கப்படாது. அந்த இந்திரன் போராமையும் போட்டியும் கொண்டான். சிவக்குழந்தை பாலகன் செய்யும் பூஜைய அருவனவா கெடுக்க ஆசைப்பட்டான். உடனே இந்த இந்திரன் செய்த பூஜையானது அந்த சிவக்குழந்தைக்கு தெரியலையா? யாமனா முளைத்த தூக்கம் அசதி இருக்கும்ல, அந்த கெங்க கரையில அதந்து உறங்கிட்டான். விடிஞ்சது தெரியாம உறங்குறான் பாத்தியாளா? உறங்கின நேரம் சூரியன் உதயமாகி ஒரு பன உயரத்துக்கு வந்துடுது. ஆகாயத்துல மேல வருது. அந்த கதிரவன் ஒளி வெப்பம் பட்டு அந்த சிவக்குழந்தை பதறி முழிச்சான். பார்த்தான். நேரத்தை பார்க்க மணி 8 ஆச்சு. 8 மணி ஆகுத. ஆகா நம்ம சிவ பூஜை பண்ணாம தூங்கிட்டோமே என்று சிவக்குழந்தை பாலகன் அப்படியே மெய் மறந்து பகவான் நினைத்து பதறினான். ஐயோ அப்ப மதிய கால பூஜையாவது பண்ணிருவோமே, சேர்த்து பண்ணிட்டு போவோமே. ஆமா, 4ஆம் ஜாமம் கால பூஜையை பண்ணாம இருந்துட்டோமே. அசந்து உறங்குனாலும் ஆண்டவன் நமக்கு எதுவும் சாபம் தருவாரோ, பிளத்தை குறைப்பாரோ, இல்ல நோய் நோக்காட ஏவிடுவாரோ பகவான் என்று அஞ்சு பதறி இந்த ஜவக்குழந்து பாலகன் மதிய உச்சி நேரத்தில் அந்த நதிக்கரைக்கு வந்தா அவன் பிடிச்சு வச்ச லிங்கத்தை பார்க்கான். அங்க பூஜை ஒழுங்கா நடந்திருக்கு. வில்லக்காய் இலை போட்டு மாலை போட்டு பூசை ஒழுங்கா நடந்திருக்கு. ஆமா, தின்னாரும் குங்குமம் பொட்டுமா இருக்கு. அப்ப இந்த மண்ண இது தெய்வந்திரன் செய்த பூஜைய அவன் அறியல, தெரியல. இல்ல யாரு? சிவக்குழந்தை. ஆமா, சிவக்குழந்தை அறியல. அப்ப அறியாத சிவக்குழந்தை நினைக்கான் என்ன நம்ம அசதி தூக்கத்தில நம்ம அப்பா வந்து செஞ்சிருப்பாரோ, பிரமரிசி வந்து செஞ்சிருப்பாரோ அவருக்கு தானே இந்த பூஜை லிங்கம் தெரியும் என்று பரமா நினைத்தான். அவன் பரத்துக்கு அழிவில்லாம இருந்த காலத்தில் சண்டாளன் இந்திரன் பூஜையெல்லாம் அழித்து விட்டான். அழித்து விட்ட பூஜையை எப்படி நம்ம பண்ணுவது என்று மன்னனான எங்க ஐயா சிவக்குழந்தை பாலகன் மதியான நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் எங்க தெய்வந்திர அந்த பிரமரிச்சினுடைய வீட்டுக்கு முன்னால இவனும் கவலையோடு வரும்போது இந்திரன் எடுத்த சொருவம் என்ன தெரியுமா? பூனை வடிவெடுத்தானா? பூனை வடிவெடுத்து அந்த சிவக்குழந்தை முன்னால விட்டத்தில இருந்து பாஞ்சு பொத்துன்னு பாஞ்சது மாதிரி சிவக்குழந்தை முன்னால பாய்தான். உடனே சிவக்குழந்தை பார்த்தான். ஏ பூனையே நில்லுங்க, நீ யாரப்பா? இவ்வளவு நேரத்துக்கு பிறகு நீ பூனையா வடிவமா வந்தது என்ன? வந்த விவரம் என்னப்பா என்று எங்க சிவக்குழந்தை பாலகன் வாக்கு விட்டார். தேவேந்திரன் பூனையா நின்னவை இந்திரனா மாறிட்டார். இந்திரன் சொருவத்தை காட்டினான். ஐயோ இந்திரன் தானே நம்ம பூஜையை கெடுத்து சாவல் வடிவம் கொண்டு கொக்கரக்கோன்னு கூவியிருக்கான். ஏ தேவேந்திரா, என்னுடைய சிவபூஜையை நீ அழித்ததுனால எண்ணெயில இருந்து என் சிவபூஜை அழிந்ததுனால உன்னுடைய அங்கமெல்லாம் பங்கமா போகுது, போக்கடவுது.
ஆமா உன்னுடைய அங்கமெல்லாம் அங்கமா போகுது ஹோ உன் அங்கமெல்லாம் பங்கமா போனும் புண்ணா போனும் போனா ஹோ ஆகா சின்னஞ்சிறு பாலகன் சிவக்குழந்தை நம்ம அங்கமெல்லாம் பங்கமா போகணும்னு சொல்லிட்டானே வாக்கு விட்டானே சாபம் விட்டுட்டானே அந்த சாபம் விட்ட நாள் முதலா அந்த தெய்வந்திர அங்கமெல்லாம் புண்ணாகுது ஆகுது உடல் எல்லாம் புண்ணாகவும் ஆமா அந்த புண்ணு வேதனை தாங்க முடியாமல் அப்பந்தான் அந்த சிவக்குழந்தை யாருன்னு நினைச்சு பார்க்காமையோ யாரு இந்திரன் இந்திரன் நினைச்சு பார்க்க ஆமா கடவுளுக்கு பிறகு இவன் தான் இருப்பானோ இந்த உலகத்தை ஆளதுக்கு இவன் தான் இருப்பானோ வாக்கு பல் சொன்னது நம்ம அங்கமெல்லாம் புண்ணாகி பங்கமா போயிட்டமே அப்ப இவங்கிட்ட நல்ல வாக்கு கேப்பமே என்று தெய்வந்திரன் பெரிய மத போல இருந்தவன் சிவக்குழந்து பாலகன் கால்ல விழுந்தானா ஏ சிவக்குழந்து பாலகா உன்னை நான் சிறுவம்னு நினைச்சு இந்த சிவ பூஜையை கெடுத்துட்டேன் இந்த சிவக்குழந்து வாக்கு எனக்கு புண்ணா போக கடவுள்னு சாபம் கொடுத்த என்னுடைய அங்கம் எல்லாம் புண்ணாகி அது புண்ணெல்லாம் அங்கமாகி ரொம்ப வேதனை தாங்க முடியலப்பா அதனால இந்த புண்ணை நீ மாத்தித்தான்னு புண்ண ஆத்தித்தான்னு இந்திரன் அந்த சிவக்குழந்து பாலனிடத்திலே வரம் கேட்டான் உடனே சிவக்குழந்து பாலகன் இவன் தெய்வந்திர உலகத்துல உள்ளவன் இவனு ஈசனுக்கு அடுத்தாப்புல பெரியவன் அதனால இந்த இந்திரனுக்கு மறுபடியும் அவனை வளர கடவுள்னு சாபம் கொடுப்பமே என்று அந்த சிவக்குழந்து பாலக ஏ தெய்வந்திரா உன் அங்கத்துல புண்ணா இருக்குன்னு ரொம்ப வருத்தம் அடையுதியா உனக்கு உன் கண்ணுக்கு மட்டும்தான் புண்ணு இருக்குது தெரியும் உலகத்துக்கு யாருக்கும் புண்ணு இருக்கு தெரியாது இன்னமையாவது அடுத்தவனுக்கு கெடுத்து வாழாதப்பா நேர்மை வாழு இன்னமே யாரையும் போய் கெடுக்காத நேர்மை வாழு அப்படின்னு இந்த சிவக்குழந்து பாலகம் உன் அங்கத்துக்கு உன் கண்ணுக்கு மட்டும்தான் புண்ணும் தெரியும் மற்ற பேரு கண்ணுக்கு தெரியாது என்று அந்த சிவக்குழந்து பாலகன் சாக்கு விட்டான் அதுபோல அந்த இந்திரனார் புண்ணாரி கொடியாரி இந்திரலோகத்துக்கு போயிட்டான் மறுபடியும் பார்க்கான் சிவக்குழந்து ஆக நாம பூஜையை நடுவுல வந்து கரடி யாவனது மாறி நம்ம சிவ பூஜை மறைந்துடுத இந்த சிவ பூஜையை எப்படி வளர்க்க என்று எங்க சிவக்குழந்தை பாலகனோ அது கண்ணீரும் கவலையோ கடவுள வருந்ததான் இவ வருந்துகிற நிலைமையெல்லாம் அந்த கையிலக்கு போகுதையா கடவுள கடலா கண்ணால பார்க்க கண் கொண்டு பார்க்கும்போது அந்த பிரம்மலோக பட்டணத்து நாம கொடுத்த செல்வந்தேர சிவக்குழந்து பாலகந்தான் அவன் சிவமூர்த்தி கிடைப்பதற்கு அந்த சிவன வருந்துதான் அந்த சிவக்குழந்த அழைக்கிறனும் அவனுக்கு சிவன் பட்டம் கொடுக்கிறான் வடிவட்டில பிரமரிச்சி மகனத்தான் அழைக்க வருவா சடாமுடி பாரத்தோடு ஏ ஆண்டியாக வேடம் கொண்டு காவி வெட்டி பண்டாரம்மா அந்த கவண்டலம் கப்பெறையும் பொன் பெரம்பும் கையில் எடுத்து ஏ ஆண்டவன் பகவானும் கைலாத வாசல் விட்டு ஆடி பிரம்மலோகம் வருவாரா பிரம்மலோகம் வர வரும் இவ கொழுந்த தேடியல்லோ சிவனார் வாரா வரக்கூடிய நேரத்தில் இவ கொழுந்து பாலகந்தான் தடையோ முளைச்சிடுது தடையோ வளர்ந்துடுது அந்த தாடி முடி நரைச்சிடுது
சிவக்கொழுந்து இருப்பானா இருப்பானா ஏ தலையோடு சிவக்கொழுந்து என்ன காவி வெட்டி கட்டி இருக்கா காவி வெட்டி கட்டி கொண்டு சிரசு வெட்டி போத்தி கொண்டு அந்த கடவுள் வரும்போது சிவக்கொழுந்து பாலகனு பிரம்மலோக பட்டணத்துல உத்திராஜ மாலை போட்டு திருவள்ளுவர் ஜெயிச்சிலதான் ஜெயிச்சில சிவக்கொழுந்து இருக்காரு சிவக்கொழுந்து வடிவங்களா ஆதி சிவனாரும் பாப்பா வாரும் அப்பா சிவக்கொழுந்த நீ தாடி மீத தாடியோ நீ தண்ணி ஆதி வேடத்தே நீ சிவ பூஜை பண்ணா நீ சிவன் வடிவம் இருப்பது என்ன நீ கடவுள் பூஜை பண்ணா கடவுள் வடிவம் இருப்பது கடவுள் அவர் காக்கா சுவாதில போடும்போது சிவக்கொழுந்து சொல்லுதா ஐயாவே பண்டா பகவானுக்கு பூஜை செஞ்ச என்னுடைய பூஜையத்தான் சண்டாள இந்திரன்தான் சிவனோட பூஜையில அந்த கரடி வெட்டி அவிட்டான் எனக்கு வேண்டாம் சிவனை வணங்கமா ஆதி கடவுள் ஜன்னியாஜி வேடத்துல வந்து இவனை சோதிக்க வந்திருக்கார் அந்த இந்திரன் நடத்திய திருவிளையாடல இந்த சிவக்கொழுந்து உள்ளதை சொன்னார் அப்ப ஜன்னியாஜானிக்கும் பகவான் எப்பா அவன் ஆட்டை இப்படித்தான்பா கெடுப்பான் இந்த இரேழு உலகத்திலே வாழ்தவனை வாழ விட மாட்டான் தாழ்தவனை தாழ விட மாட்டான் ஏதோ அவன் ஒரு தனிப்பிறவி அதனால அவன் தனிப்பிறவிய நான் அவனை வாழ வைக்க முடியல தாழ வைக்க முடியலப்பா அதனால அவன் ஒரு இந்திரனா ஒரு குடும்பத்துக்கு இருக்கட்டுமே இருக்கணும்ல அதனால இந்திராணி வம்பா போயிடப்படாத என்று அவனுக்கு இந்திரன் பட்டம் கொடுத்து இந்திர லோகத்தை கொடுத்தேன்ப்பா உன் பூஜையை மட்டும் கெடுத்தான்னு நினைக்காத என்னுடைய பூஜையை ஒரு காலத்துல கெடுத்தான் அப்பேற்பட்ட இந்திரனுக்கு நானே பொறுமையா இருந்தவனை வச்சிருக்கேன் நீ தென்னஞ்சிறுவனா இருந்தா அவன் மேல எதிர்ப்பு பண்ணாத கோபம் பண்ணாத அப்படின்னு ஆண்டவன் ஜன்னியாஜி வடிவத்துல சொன்னபோது